3 monthsல 15 kg weight gain பண்ணேன். And then just 45 daysல திரும்ப almost 8 to 10 kg வந்து weight வந்து கம்மி பண்ணேன். திரும்ப lean and aesthetic மாறினேன். 8 kg weight lose பண்ணேன். Right now around வந்து 10 kg weight lose பண்ணி திரும்ப நான் once again first எப்படி இருந்தனோ அதே physical stateக்கு வந்திருக்கேன். அது weight equipments எதுவுமே யூஸ் பண்ணாம supplements எதுவுமே எடுக்காம just pure calisthenics and home workout மூலமா அச்சீவ் பண்ண முடிஞ்சு நான் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பர்சனலா ஃபாலோ பண்ணேன்னா இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண விஷயம் என்னோட ஃபேட் லாஸ் ஜர்னில ஃபேட் லாஸ் ஓடி கட்டிங் பண்ற ஜர்னில என்ன ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணேன்னா இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங். எஸ், நான் டெய்லியுமே வந்துட்டு இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. பட் நான் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணது ரீசன், ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு பல்க் ப்ராசஸில் நிறையவே ஃபுட் இன்டேக் பண்ணணும். பட் கட்டிங்கில் நம்மளோட ஃபுட் இன்டேக்கை கம்மி பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபுட் இன்டேக் ஈஸியாகவே நீங்கள் கம்மி பண்ணிடலாம். செகண்ட், உங்களோட க்ரோத் ஹார்மோன், உங்களோட மெட்டபாலிசம் ரேட் அண்ட் எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். எஸ், அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டிங்கால் உங்களோட க்ரோத் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து உங்களோட ஹோல் ப்ராசஸுக்கு வந்து ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைமில் நான் ஃபாஸ்டிங்கில் வந்து ஸ்ப்ரிண்டிங் பண்ணுவேன், இல்லைனா வந்துட்டு ஏதாவது வந்து ஃபிசிக்கலாக லைக் கிரிக்கெட் விளையாடுறது இதை மாதிரிப்பட்ட ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ பை தட் என்னால் என்னோட ஃபேட் பேர்னிங் ப்ராசஸை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் ஆக்க முடிஞ்சு. ஃபாஸ்டிங் பண்ணும்போது நான் யூஸ்வலாக வந்து சாலிடாக எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் எடுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து நான் பிளாக் டீ கன்சியூம் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் தான் இன்டேக் பண்ணுவேன். செகண்ட், நான் என்ன பண்ணேன், என்னோட கார்போஹைட்ரேட்ஸை வந்துட்டு ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிட்டேன். ஆயிலையும் வந்துட்டு ஃபுல்லாக கட் டவுன் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி சுகரையும் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் சுகரும் நான் எடுக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் நான் வந்து டீ குடிக்கும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் சுகர் எடுத்தேன். ரிமைனிங் டைம் நான் வந்துட்டு எந்த சுகரோ இல்லைனா ஜங்க் ஃபுட்டோ இதை மாதிரிப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸை ஃபுல்லாக லைக் பேக்கேஜ் ஃபுட், ஆயில் ஃபுட், கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றது இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிட்டேன். என்னோட ஃபுல் டயட்டுமே வந்து எதை மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரோட்டீன், ரொம்பவே கம்மியான கார்ப். சம்டைம்ஸ் நான் கார்பே சுத்தமாக எடுக்காமல் கூட சம்டைம்ஸ் போனேன். லைக் ஒரு ஃபியூ வீக்ஸ்லாம் வந்து நான் ஆக்சுவலாக கார்பே எடுக்கலை. ஸோ என்னோட டயட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்கும், எதர் சிக்கன் இல்லைனா பீஃப் இருக்கும், அண்ட் தென் எக் ஒயிட், அண்ட் தென் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இவ்வளோ தான் என்னோட டயட்டில் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நான் கார்ப் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுவேன், சம்டைம்ஸ் நான் கார்பே கன்சியூம் பண்ண போனேன். ஸோ பை தட் என்னால் வந்து ஈஸியாக வந்து ஃபேட் லாஸ் பண்ண முடிஞ்சு. ஈஸியாக லைக் வித்தவுட் எஃபோர்ட்டே போடாமல் என்னோட வெயிட் வந்து ரொம்பவே ஈஸியாக ட்ராப் ஆச்சு. தேர்ட் ஒன் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா ஒர்க் அவுட். எஸ், அஃப்கோர்ஸ் உங்களால் ஒர்க் அவுட் பண்ணாமல் ஃபேட் லாஸ் பண்ண முடியாது, வெயிட்டும் கெயின் பண்ண முடியாது, மசிலும் பில்ட் பண்ண முடியாது, ஸ்ட்ராங்காக ஆக முடியாது. அஃப்கோர்ஸ் வந்துட்டு நான் வந்து ரொம்பவே வந்து ஹார்டாக ட்ரெயின் பண்ணேன். நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், ஹைப்பர்ட்ரோஃபி பேஸ் பண்ணி நான் ட்ரெயின் பண்ணல. ஏதர் நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன் இல்லைனா வந்து நான் கேலிஸ்தானிக் ஸ்கில்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் தென் அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து கார்டியோவும் மோஸ்ட்டாக பண்ணதில்லை. ஸோ என்னோட ஒர்க் அவுட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பல்க் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஹைப்பர்ட்ரோஃபி பேஸ்டாக ட்ரெயின் பண்ணோம். ஸோ அந்த டைமில் நான் ஆக்சுவலாக ஸ்கில் பேஸ்டாக ட்ரெயின் பண்ணல. ஸோ நான் வந்து ஒன்ஸ் கட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே வந்தோடனே என்னோட ஸ்கில்ஸை வந்து திரும்ப வந்து ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு நான் ஸ்கில் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதே சேம் டைமில் நான் வந்து அப்பப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா ஜஸ்ட் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் போடுறதே பற்றி பேசலை. நான் வந்து ஸ்ட்ரென்த் மீன் பண்ணுறது உங்களோட புல்அப்ஸ் அண்ட் தென் உங்களோட டிப்ஸ், இதில் வந்து பிஆர் வந்து அச்சீவ் பண்ணுறது. லைக் வந்துட்டு ஒரு 80 kg டிப்ஸ் புஷ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு 50 kg புல்அப்ஸ் வந்து போடுறதா இருக்கலாம், இல்லைனா 100 kg புஷ்அப்ஸ் வந்து போடுறதா இருக்கலாம். இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். வந்துட்டு நான் டோட்டலாக இந்த 3 விஷயங்கள் தான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபாஸ்டிங், செகண்ட் ஒன் வந்து நான் கார்பை வந்து ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிட்டேன். நான் ஒரு நாளுக்கு வந்து ஜஸ்ட் 2 days தான் வந்துட்டு மீல் இன்டேக் பண்ணுவேன். அதுக்கு இடையில எந்த ஸ்நாக்ஸோ இல்லைனா வந்துட்டு கடைக்கு போய் அதை சாப்பிட்றது இதை சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுக்கல. ஜஸ்ட் ஒரு டே 2 meals தான் கன்சியூம் பண்ணுவேன். அதில் என்னோட கார்ப்ஸ் வந்து நான் ஃபுல்லாகவே கட் டவுன் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி லைக் ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஐட்டம் இதை மாதிரி எதுவுமே எடுக்கல. அண்ட் வந்து ஃபாஸ்டிங் டெய்லியாக நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன். தேர்ட் ஒன் வந்து என்னோட ஒர்க் அவுட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். பட் நான் வந்து கார்டியோ இது மாதிரிப்பட்ட ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல. அண்ட் அதே மாதிரி நான் ஃபாஸ்டிங் டைமில் வந்துட்டு முடிஞ்சளவு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்க பார்ப்பேன். என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கிரிக்கெட் விளையாடுவேன், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணுவேன், இல்லைனா வந்து ஜாக் போவேன், இல்லைனா வந்துட்டு ஸ்ப்ரிண்டிங் பண்ணுவேன். இதே மாதிரி நான் ஃபாஸ்டிங் பண்ண டைமில் வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்து நான் ஃபிசிக்கலாக ரொம்பவே ஆக்டிவாக வச்சுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி நான் இந்த ஹோல் ப்ராசஸில் வந்துட்டு பல்க் பண்ணும் போதும் சரி தான் இல்லைனா கட் பண்ணும் போதும் சரி தான் நான் கேலோரிஸ் எதுவுமே கேல்குலேட் பண்ணலை. ஸோ கேலோரிஸ் எதுவுமே நான் கேல்குலேட் பண்ணாமல் தான் என்னோட ட்ரைனிங் ஸ்டைல், என்னோட ட்ரைனிங் மெத்தட், என்னோட டயட் ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இதை வந்து நான் அச்சீவ் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் இதை வந்து நீங்கள் கூட அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இட்ஸ் டாக் ஃபார் இட் செல்ஃப். ரிசல்ட்ஸை பார்க்கும்போது
அஃப்கோர்ஸ் உங்களால் இந்த ப்ராசஸ் வேற லெவலில் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், உங்களால் வித்தின் 3 months கிரேசியான டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன மாதிரி பண்ண முடியும். பட் நீங்கள் கரெக்டான ப்ராசஸில் ட்ரெயின் பண்ணணும். அதே சேம் டைமில் உங்களோட எஃபோர்ட் வந்து 100% இருக்கணும். இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் உங்களால் நான் அச்சீவ் பண்ண சேம் ரிசல்ட்ஸை உங்களாலே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அட் த எண்ட் வந்து என்னால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஃபேட் லாஸ் பண்ண முடிஞ்சு. ஜஸ்ட் நான் ஒரு 45 days கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து பெல்லி ஃபேட்டே வர ஆரம்பிச்சிட்டு. அந்த பேஸில் இருந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நாங்கள் 1 செகண்ட் முன்னாடி எதை மாதிரி இருந்தோம் அதே மாதிரி ஒரு அஸ்தட்டிக்கான ஃபிசிக் வந்துட்டேன். இங்கே பார்த்தா டக்குன்னு பார்த்தா ரொம்பவே பல்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. சடனாக வந்து 2 weeks 3 weeks போகும்போது நான் 1 second வந்து லீன் அண்ட் அஸ்தட்டிக்காக மாறிட்டேன். அண்ட் எவ்ரிஒன் வாஸ் இன் எ ஷாக். பட் இதே பேஸில் நீங்கள் பண்ணீங்கன்னா மேபி நீங்கள் வந்து மசில் வந்து லாஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சம்டைம்ஸ் மசில் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நான் வந்து மசில் லாஸ் ஆகிறத பற்றி கவலைப்படல. ஸோ அதனால வந்து நான் இந்த பேஸில் வந்து பண்ணேன். பட் நீங்கள் வந்து மசில் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ ரைட் நான் வந்துட்டு நான் இன்னும் கூட வெயிட்டை கம்மி பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் எதை மாதிரி இருந்தனோ அந்த பேஸுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கு ரீசன் என்ன நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு